எனக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசவே தெரியாது. நான் எப்படி இங்கிலீஷ்லலாம் பேச போறேன்? என்னாலலாம் இங்கிலீஷ் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பேச முடியாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிருங்க. உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. எனக்கு தெரியாது. சுத்தமா தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் பத்தி எப்படி பேசணும்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஒருத்தவங்க பேசினாலும் எனக்கு அவ்வளவா அண்டர்ஸ்டாண்ட்லாம் ஆகாது. பட் எப்படியாவது நான் லேர்ன் பண்ணணும். எப்படியாவது ஃப்ளூவென்ட்டா நான் இங்கிலீஷ்ல பேசியே ஆகுவேன். மேபி அது ஒரு பிசினஸ் நீடா இருக்கலாம். இல்ல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கான நீடா இருக்கலாம். இல்ல ஸ்டேஜ்ல பேசணும், அந்த ஃபியர் போகணும் அப்படின்ற ஒரு நீடா இருக்கலாம். பட் எப்படியும் நான் பேச போறேன். பட் ஆனா எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. அந்த மைண்ட் செட்டோட இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, தயவு செஞ்சு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. எந்த ஒரு பார்ட்டையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த 5 டிப்ஸ்மே ரொம்ப ப்ரெஷியஸான டிப்ஸ். இந்த டிப்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு மிஸ்டேக் நான் சொல்றேன். நீங்க ஒரு நாள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. கரெக்டா? இப்போ ஏதோ ஒரு சின்ன டாபிக்கோ ஏதோ லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது, இல்ல புரியாம இருந்தது. நீங்க லேர்ன் பண்ண ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ உங்களுக்கு கைட் பண்ண அந்த மென்டார் அது உங்களுக்கு வராது, நீங்க அவ்வளவா அதெல்லாம் லேர்ன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூ ஸ்டார்டட் பிலீவிங் என்னால இங்கிலீஷ் பேச முடியாது, எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கடுத்து உங்கள நீங்களே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்டா? இனிமேல் தயவு செஞ்சு உங்கள நீங்க ஹேட் பண்ணாதீங்க. எல்லாத்துனாலயுமே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா அவங்களால மாஸ்டர் கூட பண்ண முடியும். அவங்க கரெக்டான மெத்தட்ல லேர்ன் பண்ணாங்க அப்படின்னு. மெயினா பேசிக்ஸ ஸ்கிப் பண்ணாம லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா. எப்பயாவது ஒரு டைம் புரியாம போறது அப்படின்றது ஒரு ஹியூமனோட நேச்சர் தான். பட் புரியாத டைம்ல என்னால முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸோட தே ஷுட் ட்ரை. அந்த மிஸ்டேக் நீங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாம போச்சு. அப்போ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் இனிமேல் அந்த கிவ் அப் பண்ணாதீங்க. இன்னொன்னு, உங்களை நீங்களே ஹர்ட்டிங்கோ இல்ல ஹேட்டிங்கோ பண்ணாதீங்க, வெறுக்காதீங்க. அண்ட் தென் உங்களை நீங்களே மனசு நோகுற மாதிரி உங்ககிட்ட பேசிக்காதீங்க. செல்ஃப் டாக் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது இந்த வேர்ல்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத பேஸ் பண்ணிதான் உங்ககிட்ட நீங்க பேசுவீங்க. எப்படி எல்லாரும் நம்ம கிட்ட பேசினா பைத்தியம் அந்த மாதிரி இல்ல. நம்ம மைண்ட்ல நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் தட் யூ ஆர் கோயிங் டு மேக் இட். கண்டிப்பா உங்களால ஃப்ளூவெண்டா பேச முடியும் வித்தின் ஜஸ்ட் 1 வீக். இப்ப நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் கொடுக்க போறேன். டேக் நோட்ஸ் ஆன் ஆல் தீஸ் 5 டிப்ஸ். இந்த 5 டிப்ஸ் just 1 week நீங்க ஃபாலோ பண்ணிட்டு you will see the difference. Come back to this video and tell me if you feel the difference or not. I do not want to waste your time or my time because time is very precious. Let's get started. Tip number 1. Go to YouTube. Search for daily conversation video for kids. This is the tip number 1. Take notes on this. Daily conversation video for kids in English. நான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கிராமர் தேவைப்பட்டுச்சா? இல்ல. நான் எப்படி கத்துக்கிட்டேன்? பேசிதானே கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கிலீஷும் உங்களால பேசிதான் கத்துக்கணும். பேசுறதுக்கு என்கிட்ட பக்கத்துல இருக்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இல்லையே. எனக்கு எங்க அம்மாக்கோ எங்க அப்பாக்கோ இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா தெரியாது. நான் எப்படி பேசுறது? என்கிட்ட நானே பேசினா பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. நான் எப்படி பேசுறது? கரெக்ட் தான். நீங்க யோசிக்கிறது 200% கன்ஃபார்ம். இட்ஸ் கரெக்ட். இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். எப்படி கத்துக்க முடியும்? வாட்ச் கான்வர்சேஷன், டெய்லி கான்வர்சேஷன் வீடியோஸ் வித்தவுட் ஹெசிடேஷன். ஓகே, டெய்லி கான்வர்சேஷன் வீடியோ கிட்ஸுக்குன்னு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக நான் அந்த வீடியோஸ் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும் அப்படின்னா, என் பக்கத்துல இருக்க ஒரு பர்சன் கிட்ட என்னால பேசி ஒரு பொருளை வாங்குறதுக்கு, இல்ல இன்டர்வியூல வச்சுன்னு கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளூவெண்டா நான் ஆக்ஸ்போர்ட்ல இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்கும் மீனிங் தெரியணும் நான் சொல்றாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டா சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணும். அதுக்கு உங்களுக்கு
டெய்லி கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் புரிஞ்சா போதும், அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சா போதும். கரெக்டா? அதுக்கு நீங்க டெய்லியும் மினிமம் 1 வீடியோ, மேக்ஸிமம் 5 வீடியோஸ் வரைக்கும் பார்க்கலாம். உங்களோட கேப்பபிலிட்டி அப்படின்றது நீங்க கிவ் அப் பண்ணாம கண்டினியூஸா எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்றதுல தான் இருக்கு. ஸோ இந்த 1 வீக் எண்டுல டெய்லியும் 5 வீடியோஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வீடியோஸ் வரும்னு நினைக்கிறீங்க? 35 வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு இன்டர்மீடியட் லெவலே ரீச் பண்ணிருப்பீங்க. ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங். இந்த வீடியோ முடிச்ச உடனே போய் முடிஞ்சா 5 வீடியோஸ் கண்டினியூஸா பாருங்க. ஸோ திஸ் இஸ் த டிப் நம்பர் 1. எதுக்காக நான் இதை பார்க்க சொல்றேன் அப்படின்னா, அந்த வீடியோஸ் பார்க்கும்போது டெய்லி கான்வர்சேஷன்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க, அண்ட் தென் அந்த வீடியோஸ்லயே கீழே அது ஒரு சென்டென்ஸ்க்கான மீனிங்கும் ஒரு வேர்ட்ஸ்க்கான மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஒருத்தவங்க நடக்கிறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி பேசுறாங்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். வேர்ட்ஸுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, செகண்ட் ஸ்டெப், நீங்க உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கோ டு ஆடியோ ரெக்கார்டர், இல்ல உங்களுக்கே வாட்ஸ்அப்ல செல்ஃப் மெசேஜ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஓப்பன் தட் வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷன். டெய்லியும் ஒரு 1 minute உங்களுக்கு நீங்களே என்ன உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத 1 or 2 minutes பேசி அனுப்புங்க. ஸோ அதுல நீங்க எப்படி பேசுறீங்க, கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும், ஒரு சில வேர்ட்ஸே தெரியாது. நான் தமிழ்ல ஒரு வேர்டுக்கு நான் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு தெரியாது, அந்த மிஸ்டேக்ஸ் வரும். பட் ஸ்டில் டெய்லியும் 7 days கண்டினியூஸா மினிமம் 1 minute இருக்கிற மாதிரி ஆடியோ அனுப்புங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே யூ வில் see improvement. டிப் நம்பர் 3, கிராமர் லேர்ன் பண்றது இப்ப எனக்கு லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நீடு ஷியோரா நீங்க கிராமர் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்ல. கிராமர் தான் லேர்ன் பண்ணி தான் நம்ம தமிழ்ல பேச கத்துக்கிட்டோமா? இல்ல. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் கண்டிப்பா கிராமர் லேர்ன் பண்ணுமான்னு கேட்டா கன்ஃபார்ம் கிடையாது. பட் கிராமர்ல ஒரு சின்ன டாபிக் இருக்கு, டென்சஸ் அப்படின்னு. ஸோ அந்த டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க மாத்தி சொல்லக்கூடாது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதா நடக்க போகுதுன்னு சொன்னா நீங்க பேசும்போது பண்ற மிஸ்டேக்ஸ் ரொம்ப வியர்டா தெரியும். ஸோ அந்த ரீசன்னால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டென்ஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கத்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு பிடிஎஃபாவோ இல்ல ஒரு இமேஜாவோ நான் உங்களுக்கு டென்ஸ் எப்படி லேர்ன் பண்ணும் அப்படின்றத தமிழ் எக்ஸாம்பிள் அண்ட் சென்டென்சஸோட நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ முடிஞ்சா இப்பவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த டென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டென்ஸ்ல எப்படி எல்லாம் வந்து பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம அதை பண்ணிருங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல போய் ஐ கம்ப்ளீட்டட் த டாஸ்க் ஃபார் த டேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தென் டிப் நம்பர் 4, நான் ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் கொடுத்தேன்ல, அது கஷ்டம் தான். கண்டிப்பா ஈஸின்லாம் சொல்ல மாட்டேங்க, அந்த கஷ்டப்படுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். டெய்லி கான்வர்சேஷன் வீடியோஸ் 5 பாக்குறதெல்லாம் நியர்லி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதுல உங்களுக்கு பாதி புரியும், பாதி புரியாம இருக்கலாம். செகண்ட் டாஸ்க் நான் ஆடியோ சென்ட் பண்ண சொன்னால உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசி. ஸோ இது ரெண்டுலயும் உங்களுக்கு ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நான் உங்களை வீடியோ பார்க்க சொன்னேன். அப்ப ஏதாவது ஒரு வேர்ட்ஸுக்கு, நிறைய வேர்ட்ஸுக்கு மீனிங் புரியாது. இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு அதோட மீனிங் புரியாம இருக்கும். செகண்ட் டாஸ்க்ல நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை பேசி ஆடியோவை அனுப்பும்போது ஒரு சில தமிழ் வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன, ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்னன்னு தெரியாது. அப்போ இது ரெண்டுலயுமே உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்டோட மீனிங் புரியாமலோ இல்ல தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷ் ஆல்டர்னேட்டிவ் வேர்டோ தெரியாம இருக்கும்ல, அது எதெல்லாம் தெரியல அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எங்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது எங்கெல்லாம் அந்த வேர்டுக்கு மீனிங் புரியலையோ அதை உடனே அந்த வேர்டை நோட் பண்ணிட்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத இங்கிலீஷ்ல சிம்பிளா நோட் பண்ணுங்க, தமிழ் எழுதாதீங்க. ஸோ அப்படி இங்கிலீஷ்ல சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, கூகுள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே ட்ரை பண்றதுக்கு கூகுள்லயே கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சாட்ஜிபிடி போட்டு இந்த வேர்டோட மீனிங் எனக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேளுங்க, ஆனா தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லாதீங்க. ஸோ அது இங்கிலீஷ்ல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல மேபி நீங்க புது வேர்ட்ஸ் உங்களுக்கு அதுல காமிக்கலாம், அதோட மீனிங் நீங்க சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்புறம் உங்களோட லேர்னிங் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, லேர்னிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ
ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல மீனிங் புரியாம இருக்கும். அந்த மீனிங்ஸ் அதிகமா உங்களுக்கே தெரியாம மீனிங்ஸ் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப செகண்ட் டாஸ்க்ல தமிழ் வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தெரியாம இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நீங்க கூகுள்லயே போய் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போட்டுருங்க. கீழே ஆப்ஷன் வரும். லெஃப்ட் சைட்ல தமிழ்னு இருக்கும், ரைட் சைட்ல இங்கிலீஷ்ல இருக்கும். லெஃப்ட் சைட் அந்த தமிழ் பட்டன்ல போயிட்டு உங்களுக்கு எந்த வேர்டுக்கு எனக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியல அப்படின்றத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்லேட்டட் வேர்டு இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த வேர்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 2-3 சென்டென்ஸ் கூட ஃப்ரேம் பண்ணி கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்கவே மாட்டீங்க. இப்போ 4 டிப்ஸ் முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் டிப் என்னது? லிசனிங் டு டெய்லி கான்வர்சேஷன் வீடியோ ஃபார் கிட்ஸ். செகண்ட் டிப் என்னது? ரெக்கார்டிங் அ வாய்ஸ் மெசேஜ் அண்ட் சென்டிங் டு யோர் செல்ஃப் மினிமம் ஆஃப் 1 minute. தேர்ட் டாஸ்க் என்னது? கிராமர்ல மெயினா எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் டென்சஸ் எதுக்காக ஃபாலோ பண்ணணும், எதுக்காக லேர்ன் பண்ணணும்? பிகாஸ் பாஸ்ட்ல, ப்ரெசென்ட்ல அண்ட் ஃபியூச்சர்ல நடக்க போறத மாத்தி சொன்னா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் ரொம்ப வியர்டா இருக்கும். ஸோ அதனால கிராமர்ல அந்த டாபிக் மட்டும் நீங்க லேர்ன் பண்ணும். அதுக்கான இமேஜை நான் கீழேயே ஆட் பண்ணியிருப்பேன், லிங்கா ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக். அண்ட் ஃபோர்த் டிப் என்னது? மீனிங்ஸ் நீங்க புதுசா லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல. செகண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வேர்டு என்ன அப்படின்றத நோட் பண்ணி வைக்கணும். ஃபிஃப்த் டிப் என்ன தெரியுமா? இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஃபாலோ பண்றதுக்கு. பட் நீங்க நினைச்சா ஈஸியா பண்ணலாம். எக்ஸைட்மெண்டோட லேர்ன் பண்ணுங்க. டிப் என்ன அப்படின்னா, ஃபிஃப்த் டிப்பு, இந்த 4 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க கண்டினியூஸா இந்த 1 வீக். இந்த 1 வீக் முடியும் போது நான் இன்டர்மீடியட் லெவல்ல இருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறது அப்படின்ற வீடியோ நான் போடுறேன். ஸோ அந்த இன்டர்மீடியட் லெவலுக்கு நீங்க மூவ் ஆயிருப்பீங்க, அதுவும் பேசிக் லெவல்ல இருந்து. ஸோ இப்பவே இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம போய் ஸ்டார்டர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. Bye for now. We'll meet you in next video of this series.